டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு படிக்கும் மாணவர்களா நீங்கள் 2026க்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A அறிவிப்பு வெளிவந்து விட்டது. இன்னும் 2 மாதத்தில் குரூப் 4 அறிவிப்பும் வரப்போகிறது. குரூப் 4 மற்றும் குரூப் 2A போஸ்டிங் வாங்க வேண்டுமா? உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. உங்களை அரசு அதிகாரிகளாக மாற்ற போகும் ராஜ்யம். தரமான ஸ்டடி பிளான், கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதன் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். ராஜ்யம் ஒரு அதிரடி ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. ராஜ்யம் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் ராஜ்யம் பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் ராஜ்யம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். தமிழக அரசாங்கம் சமீபத்தில் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். அதாவது அரசு ஊழியர்கள், அரசு பெண் ஊழியர்கள் 3வது குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3வது குழந்தை பெத்துக்கிறதுக்கான அந்த பிரெக்னன்ட் உமன் இருப்பாங்களா, மகப்பேறு பெண்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா, அதாவது 365 நாட்களும் நாங்க விடுமுறை தந்துருவோம். மாசம் 100% சம்பளமும் கொடுத்துருவோம். அதாவது எல்லா பெனிஃபிட், அவங்க வேலையில இருக்கிறப்ப என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கோ அது எல்லா பெனிஃபிட்டும் ஒரு வருஷம் ஃபுல்லா வரும், விடுமுறையோட சேர்த்து. 3வது சைல்டு, 3வது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இப்ப அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? இந்த திட்டத்தோட சாதகம் என்ன, பாதகம் என்ன, இந்த திட்டம் எதுக்காக அறிவிச்சிருக்காங்க, அதான் முக்கியம். இந்த திட்டம் தமிழக அரசாங்கம் எதனால அறிவிச்சிருக்காங்க, என்ன பிரச்சனையே தமிழ்நாடு சந்திக்குது, அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் சம்பந்தப்பட்ட அந்த பாப்புலேஷன், இந்த டாபிக்கே பாப்புலேஷன் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான். இது ஜியோகிராஃபில வருது, எகனாமிக்ஸ்ல வருது. ரைட்டா? ஆனா இந்த ஒரே வீடியோல எல்லாத்தையும் சேர்த்து குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்கலாம். இந்த பாப்புலேஷன் டாபிக்கும் முடிக்க போறோம். பிளஸ் இந்த திட்டத்தோட சாதகம் பாதகம் பார்க்க போறோம். எதனால இந்த திட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் கூடிய அனைவரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா தமிழ்நாடோட மக்கள் தொகை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி டேட்டாஸ், அதாவது ஃபேக்ட் டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுது, புள்ளி விவரம் என்ன சொல்லுது, கடந்த காலத்துல என்ன தமிழ்நாடு சாதிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பா எல்லாமே பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்துல இந்த வீடியோ பாருங்க. ரைட்டா? தேர்வு நோக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பிளஸ் கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இது தமிழ்நாட்டில் அறிவிச்சனால தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எல்லா பாப்புலேஷன், தமிழ்நாடு மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு சென்சஸ் இருப்பாங்க. ஏன்னா அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருப்பாங்க, சென்சஸ். இந்த சென்சஸ்க்கான ஆக்ட் 1948ல போட்டிருப்பாங்க. 1948ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. 1951ல இருந்து சுதந்திர இந்தியாவோட ஒவ்வொரு 10 வருஷம் சென்சஸ் ஆரம்பிக்குது. 1951ல இருந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ், அதாவது சுதந்திர இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சென்சஸ். இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 1871ல ஆரம்பிச்சிருப்பாங்க வச்சுங்களேன். 1871 ஆரம்பிச்சு 1881ல இருந்து 10 வருஷம் எடுப்பாங்க. ஆனா சுதந்திர இந்தியாவோட முதல் சென்சஸ் 1951ல எடுக்கப்பட்டது. அந்த சென்சஸ் படி தமிழ்நாடோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வாழ்றாங்க, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா 3 கோடியே 1 லட்சம். அந்த 3 கோடி, ஏதால 3 கோடி சம்திங் 3 கோடியே 1 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. ரைட்டா? நான் தோராயமா சொல்றோம், 3 1 அப்படின்னு சொல்லி நிறைய போகும். நம்ம 3 கோடி 1 லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1961 அடுத்த 10 வருஷம் பாருங்க, 3 கோடியே 36 லட்சம். அடுத்த 10 வருஷம் 1971ல பாருங்க 4 கோடியே 20 லட்சம். அடுத்த 10 வருஷம் 1981ல பாருங்க 4 கோடியே 84 லட்சம். அடுத்த 10 வருஷம் 1991ல பாருங்க 5 கோடியே 58 லட்சம். அடுத்த 10 வருஷம் 2001ல பாருங்க 6 கோடியே 24 லட்சம். அடுத்த 10 வருஷம் 2011ல பாருங்க, இதான் கடைசியா எடுக்கப்பட்ட சென்சஸ். இதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் சென்சஸ் எடுக்கல. ரைட்டா? 2011ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 கோடியே 21 லட்சம். இப்ப சென்சஸ் எடுத்தோம்னா எவ்வளவு கணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 8 கோடியே 20 லட்சம், 8 கோடி 20 லட்சம், இல்ல 8 கோடி, இந்த 8 கோடி டு 8 கோடி 20 லட்சம், 8 கோடி 30 லட்சம் கேப்ல இருக்கும்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. ரைட்டா? 8 கோடின்னு வச்சுங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை சுமார் 3 கோடியில ஆரம்பிச்சு 1951ல ஆரம்பிச்சு 2026, ரைட்டா? 1951ல இருந்து 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 70 வருஷம் வரும், 75 வருஷம் வருதுன்னு வைங்களேன். இந்த 75 வருஷத்துல தமிழ்நாடோட மக்கள் தொகை 3 கோடியில இருந்து 8 கோடி வந்திருக்கு. அதாவது 5 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க. ரைட்டா? 5 கோடி மக்கள் அதிகமா தமிழ்நாட்டுல மக்கள் தொகை பெருகி இருக்கு.
இந்த புள்ளி விவரத்தை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. இது தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி, கேரளால இதை விட ரொம்ப கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆகும். கேரளால நீங்க வட இந்தியா போனீங்கன்னா ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், இந்த மாதிரி வட இந்தியா மாநிலங்கள் போனீங்கன்னு வைங்களேன், இது அப்படியே ரொம்ப பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஹையர் பாப்புலேஷன் நார்த் இந்தியால, சவுத் இந்தியால ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பாப்புலேஷனை. ரைட்டா? இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது டிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. டிஎஃப்ஆர்னா மொத்த கருவுரை விகிதம்னு அர்த்தம். அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் வாழ்நாளில் சராசரியாக எவ்வளவு குழந்தை பெற்றுக்கொள்கிறார். ஒரு பெண்ணு, ஒரு உமனு அவங்க வாழ்நாள்ல சராசரியா எவ்வளவு குழந்தைங்க பெத்துக்கிறாங்க, ரைட்டா? எவ்வளவு குழந்தைங்க வந்து பெத்துக்கிறாங்க, அதுதான் வந்து டிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. மொத்த கருவுரை விகிதம், அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இந்த டிஎஃப்ஆர் ரொம்ப முக்கியம்ங்க. ஒரு பாப்புலேஷனை கணிக்கிறதுக்கு இந்த டிஎஃப்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டேட்ல, அதாவது இன்னைக்கு தமிழகத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இப்ப ரீசெண்டா ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னா, 2026 படி, இன்னைக்கு டேட்ல 2026 படி தமிழ்நாடோட டிஎஃப்ஆர் 1.3 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1.3. நீங்க கடந்த 5 வருஷத்துல வந்து 1.8ல இருக்கும். 1.8ல இருந்து 1.7, 1.6, 1.5 அப்படியே இங்க பாருங்களேன். 2025ல 1.4 இருந்திருக்கு. இந்த 1.3, 1.4 உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சராசரியா ஒரு பெண்ணு வந்து தன் வாழ்நாள்ல 1.3 குழந்தை பெத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். 1.3 குழந்தை, 1.5 குழந்தை அப்படிலாம் பெத்துக்க முடியாது. ஆவரேஜா நான் சொல்றேன். இதே இப்ப சப்போஸ் இது 2ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, 2 அப்படின்னு இருக்குன்னு சும்மா பேச்சுக்கு வச்சுக்கோமே, 2ன்னு இருக்கு அப்படின்னா என்னன்னா, சராசரியா தமிழ்நாட்டில் கூடிய பெண்கள் தன் வாழ்நாள்ல 2 குழந்தை பெத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 2 குழந்தை, அதாவது பெண்ணு 2 குழந்தை பெத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இங்க 2ன்னு இருந்துச்சுன்னா, ஆனா இங்க 1.3 இன்னைக்கு டேட்ல, இப்ப பேசியிருக்க டேட்ல இருக்குன்னா 1.3 குழந்தை பெத்துருக்காங்கன்னு அர்த்தம். இது பாயிண்ட்ல இருக்குன்னா என்னன்னா ஆவரேஜ் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? சோ அப்ப இது வந்து தமிழ்நாடோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது தமிழ்நாடோட குழந்தை பெத்துக்கக்கூடிய அந்த விகிதம் இருக்குல்ல, அது குறைஞ்சிட்டே வருதுன்னு வச்சுங்க. அதாவது கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல குழந்தை பெத்துக்கக்கூடிய அந்த விகிதம் இருக்குல்ல, அந்த ரேஷியோ அது குறைஞ்சிட்டே வருது. நிறைய பேர் குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 1.3. ரைட்டா? இதனால என்ன சொல்றாங்க, அதே சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதான் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 60 வயசு மேல இருக்கிறவங்க இன்னைக்கு டேட்ல 100க்கு 14 பேர் இருக்காங்க. அதாவது 16% மக்கள் 60 வயசுக்கு மேல இருக்காங்க இன்னைக்கு டேட்ல தமிழ்நாட்டுல. இன்னும் 10 வருஷம் இது என்ன ஆகும் அப்படின்னா, இதே மாதிரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிட்டே போச்சுன்னா வயசானவங்க அதிகமாயிடுவாங்க. அதாவது இன்னும் 10 வருஷத்துல 100க்கு 20 பேர் ஆயிடுவாங்க, 20% ஆயிடும். அப்படின்னா ஏஜ்டு பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல அதிகமாயிடும். புரியுதா இல்லையா? அந்த டிஎஃப்ஆர் குறைய குறைய ஏஜ்டு பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, டிஎஃப்ஆர் எவ்வளவு இருக்கணும், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னா, இப்ப அப்பா அம்மா அவங்க இறந்து போறாங்க அப்படின்னா கரெக்டா அவங்க 2 பேருக்கு ஒரு 2 பேர் இந்த பூமியில இந்த தமிழ்நாடு ரீப்ளேஸ் ஆகணும். அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஎஃப்ஆர் 2.1 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இது வந்து நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 படி 2.1 வைக்கிறாங்க. ஒரு டிஎஃப்ஆர் ரேட் வந்து 2.1க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000ல ஒரு கொள்கை போடுது இந்தியா. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், நம்ம 2 பேர் நமக்கு ஒரு 2 பேர், நம்ம 2 பேர் இதாயிட்டா அந்த 2 பேர் ரீப்ளேஸ், அந்த 2 பேர் இன்னொரு 2 பேர் பெத்துக்குவாங்க. இதான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னு அர்த்தம். ரைட்டா? இப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட டெமோகிராபிக் டிவிடெண்ட், ஒரு மக்கள் தொகை அந்த விகிதமோட அந்த சராசரி ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை, அது ரொம்ப சீரா போகும்னு வச்சுங்களேன். இப்ப இந்தியாவோட கரண்ட் டிஎஃப்ஆர் என்ன அப்படின்னா 1.9க்கு வந்துருச்சு இந்தியாக்கே. அதுலயும் குறிப்பா வட மாநிலங்கள் அதிகமா டிஎஃப்ஆர் இருக்கு, தென் மாநிலங்கள் கொஞ்சம் கம்மியாகி ஒரு ஆவரேஜா 1.9 கொண்டு வந்து நிக்குது இந்தியாவோட டிஎஃப்ஆர். இதெல்லாம் கரண்ட் ஈவென்ட்ஸ்ல கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1951 ஒரு 3 கோடியில இருந்து 2026 ஒரு 8 கோடி 5 கோடி பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. தமிழ்நாடோட டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இன்னைக்கு டேட்ல 1.3 வருது. போன வருஷம் 1.4 இருந்துச்சு. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1.8 இருந்துச்சு. இந்தியாவோட டிஎஃப்ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் எவ்வளவு வச்சிருக்காங்க 2000 கொள்கையில் அப்படின்னா 2.1 வச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல இந்தியாவோட டிஎஃப்ஆர் என்னவா இருக்கு அப்படின்னா 1.9. இந்த வேல்யூ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாறிட்டே இருக்கும். ரைட்டா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு டேட்ல நான் என்ன வேல்யூ சொல்றேன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இப்ப டவுட் வரும், ஏன் தமிழ்நாடோட டிஎஃப்ஆர் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன் தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் ஏன் குறைஞ்சிட்டு வருது? பாப்புலேஷன் குறையுதுன்னா பாப்புலேஷனோட அந்த ரேஷியோ ஏன் குறையுது, ஏன் டிஎஃப்ஆர் குறையுது, ஏன் குழந்தை அதிகமா பெத்துக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல ரீசெண்டா?
கடந்த ஒரு 10 வருஷம் இந்த 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 ரேஞ்சில் இந்த காலகட்டத்தில் ஏன் குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். ஹை ஃபீமேல் எஜுகேஷன், தமிழ்நாட்டில் பெண்கள் கல்வி அதிகமாயிடுச்சு. ரைட்டா, பெண்கள் எல்லாம் படிச்சவங்கனால கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா, அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டாவது அர்பனைசேஷன், தமிழ்நாட்டில் நகரமயமாக்குதல் அதிகமாயிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சுமார் 49% வந்து நகரமயமாக்குதல் தான், நகரம் தான். 51% கிராமங்கள். அப்ப ஈக்குவலா 50க்கு 50% தமிழ்நாட்டில் நகரம் தான் இருக்கு, மீதி 50% கிராமங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நகரமயமாக்குதல் இருக்கனால அவங்களோட கல்ச்சர், அவங்களோட திங்கிங் ப்ராசஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப ஒரு மாதிரி மாடர்னா திங்க் பண்றாங்க. ஸோ அதனால வந்து குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் எதுக்கு, நம்ம அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியோட ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியோட வாழ்ந்துடலாம். அதான் அர்பனைசேஷன். இது பிளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அதான் முக்கியமான ரீசன். நான் வரேன் கீழே. ஃபேமிலி பிளானிங், ஸோ குடும்ப கட்டுப்பாடு ஒரு முக்கியமான காரணம். இந்த கான்ட்ராசெப்டிவ், இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள், சுகாதார திட்டங்கள், ரைட்டா, நிறைய வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், குடும்ப கட்டுப்பாடு நலத்திட்டங்கள்லாம் நிறைய சுகாதார மையங்கள் மேற்கொள்றாங்க இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாட்டிலையும். இதெல்லாம் முக்கியமான காரணம். ஹை ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட், அதிகமா வந்து பெண்கள் வந்து வேலை வாய்ப்புல ஈடுபடுறாங்க. அதாவது டேட்டா சொல்லுது 100 பேர் நம்ம நாட்டுல இந்தியாலே 100ல 41 பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புல இருந்து போறாங்கன்னு அர்த்தம். போறாங்கன்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, நிறைய வேலை வாய்ப்புக்கு போறாங்கன்னா அவங்களுக்கான அந்த என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாது. அப்ப நான் வேலையிலே நான் கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால எனக்கு அதுவே போதும். பெண்கள் குழந்தைய பொறுத்த வரைக்கும் 1 குழந்தை அல்ல 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பெருகுது, பெண்களுக்கான கல்வி பெருகுது, பெண்களுக்கான விழிப்புணர்வு பெருகுது. ரைட்டா, அர்பனைசேஷன், நகரமயமாக்குதல், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு TFR குறைவதற்கான காரணங்கள். லிட்ரஸி, கல்வி அறிவு மிக மிக முக்கியமானது. 80% மேல இன்னைக்கு டேட்ல கல்வி அறிவு பெற்றிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப லிட்ரஸி மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த நம்ம குழந்தை அதிகமா பெற்றுட்டோம்னா நம்ம என்னென்ன எதிர்காலத்துல என்னென்ன நம்ம இது சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா இன்னைக்கு டேட்ல குழந்தை கம்மியா பெத்துக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கிறது தள்ளி போடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியம் TFR கம்மியாக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான். அதுல மிக மிக முக்கியமான காரணம் பணம் தான். இதுதான் ஹைலைட்டே. நீங்க மேல இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா பிராக்டிகலா பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா மேல இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு தியரியா படிக்கிறதுக்கு வேணா மேல இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ரைட்டா, ஒரு ஹோல்சமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லா ஓகே தான். ஆனா பிராக்டிகலா மிக 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 முக்கியமான காரணம் குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கும் TFR கம்மியா இருக்கிறதுக்கும் மணி தான். ரைட்டா, சோ மணி ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. மிக முக்கியமான காரணம் நான் இதுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கான அந்த செலவு, அதை கவர்மெண்ட் ஒரு வருஷம் ஏத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் வளர்க்கறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் 20 வருஷம் ஓடுமே. ஸ்கூல் ஃபீஸு, ரைட்டா, குழந்தை எதுன்னு கேட்கறாங்க வாங்கி தரது, அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குறது, அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது, அது 21 வருஷம் பூர்த்தி செய்யணுமே. எப்படி பார்த்தாலும் 21 வருஷம் வளர்த்தானுமே. அப்புறம் தானே அவங்க சொந்த கால நிக்கிறது, வேலைக்கு போறதுல அதுக்கப்புறம் தானே 21 வருஷம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப 2025 21 வருஷம் 2046 ஓடும். அப்ப ஜென்ரலாவே மனிதர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கான பணம் நம்மள்ட்ட இருக்கணும். நமக்கே பணம் வந்து சிக்கலா இருக்கு. நம்ம 2 பேரும் வாழ்றதுக்கே கணவன் மனைவி யோசிக்கிறாங்க, சிக்கலா இருக்கு, 2 பேரும் வேலைக்கு போகணும், டியூவல் இன்கம் சம்பாதிக்கணும், அதனால நமக்கு 1 குழந்தை போதும் 2 குழந்தை போதும் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிறாங்க. ரைட்டா, சோ மணி மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த பாப்புலேஷன் இந்த மாதிரி TFR குறையிறதுல. ரெண்டாவது எக்ஸாஷன். ஒரு குழந்தை என்ன பெற்றுக்கிட்டானா அது ரொம்ப சேட்டை பண்ணும். அதை பார்த்துக்கிறதுலே, குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துக்கிறதுலே அவங்களோட காலகட்டம் முடிஞ்சிடும். அப்புறம் 2வது குழந்தை வரும், அம்மா எனக்கு அது வேணும், அம்மா இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். இதுல என்ன எல்லாத்தையும் இந்த வீட்டுல எல்லாம் தட்டி விடும் குழந்தை. அப்புறம் டேபிள்ல உட்காரும், அப்புறம் துணிமணி எல்லாம் பிடிச்சி இழுக்கும். அதை பார்த்துக்கிறதுக்கே எக்ஸாஷன் ஆயிடுவாங்க. ரைட்டா, TNPSC வச்சிருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ல குழந்தைங்களை வச்சிருக்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா, அதனால இந்த எக்ஸாஷன் மிகப்பெரிய இது. அது இன்னைக்கு ட்ரெண்ட்ல, நீங்க ஒரு 50 வருஷம் முன்னாடி 60 வருஷம் முன்னாடி 6 குழந்தை 7 குழந்தை 5 குழந்தை சமாளிச்சுட்டு போனாங்க அந்த காலகட்டம் அப்படி. இன்னைக்கு ட்ரெண்ட்ல பொறுத்த வரைக்கும், ரைட்டா, இன்னைக்கு நவீன உலகத்துல பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாஷன் மிக பெரிய ரோல் பிளே பண்ணுது. குறிப்பா பெண்கள் மத்தியில அவங்களோட சுகாதாரம், அவங்களோட ஹெல்த் விஷயத்திலையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்புறம் லிபர்ட்டி, சுதந்திரம். அதாவது நம்ம குழந்தை பார்த்தோம்னா நமக்கான சுதந்திரம் பாதிக்கப்பட்டுரும். 1 2 ஓகே, அதுக்கு மேல பார்த்தோம்னா நமக்கான சுதந்திரம் பாதிக்கப்பட்டுரும்.
அதுக்கப்புறம் வாழ்றதே அந்த குழந்தைகள் தான். அடுத்த கட்டம் நம்ம கடைசி வரைக்கும் வாழ்றதே அந்த குழந்தைகள் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப நமக்கான லிபர்ட்டி போகும். இது முக்கியமான காரணம். அதனால லேட் மேரேஜ். ஸோ மேரேஜ் லேட் ஆச்சுன்னா குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த டிஎஃப்ஆர் கொஞ்சம் குறையும். ரைட்டா? ஏன்னா மேரேஜ் லேட் ஆயிடுச்சுன்னா அது இயல்பாவே நடக்கும். 50 வருஷம் முன்னாடி ஏன் 6 குழந்தை 7 குழந்தைனா எல்லாத்துக்கும் சீக்கிரமா மேரேஜ் ஆயிடும். புரியுதா? சீக்கிரமா மேரேஜ் ஆனால நிறைய வருஷம் 30-35 வயசு வரைக்கும் அப்படியே ஒரு 6 குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டா? சோ அப்ப லேட் மேரேஜ்னால இந்த டிஎஃப்ஆர் குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணம். சோ மேல கூடிய இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு தியரிட்டிக்கலா ஒரு ஃபுல் வியூல பாக்குறப்ப ஒரு காரணமா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் பிராக்டிக்கலா இன்னைக்கு டேட்ல, நான் சொல்றது இன்னைக்கு 2026 நவீன உலகத்துல, இன்னைக்கு ஏஐ உலகத்துல இதெல்லாம் மிக முக்கியமான காரணம். அதுலயும் முக்கியமான காரணம் துட்டு, காசு, பணம், துட்டு, மணி. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ஜென்சி இந்த இன்னைக்கு 24 வயசு 25 வயசு 27 வயசு முடிஞ்சு இந்த ஜென்சி தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, இன்னைக்கு திருமணம் செய்ய போறாங்க. ரைட்டா? சோ இவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? ஜென்சி மத்தியில அந்த ஜென்சி சமூகம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டிங்க்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன டிங்க் அப்படின்னா டுவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் இன்ஸ்டாகிராம்ல எல்லா சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னா 2 பேரும் இருக்கும், அதாவது கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். என்ன, நாங்க 2 பேரும் எங்களுக்கு கேரிங் பண்ணிட்டு அப்படியே நாங்க வாழ்ந்துருவோம். டுவல் இன்கம், 2 பேருமே சம்பாதிப்போம். நோ கிட்ஸ். ரைட்டா? கிட்ஸ் இல்லாம நாங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டு, என்ன புரியுதா, அப்படியே வேற ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு அப்படியே ஒரு வைபை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சியோட ஆதிக்கம் அதிகமாகுது இன்னைக்கு டேட்ல. நோ மேரேஜ் ஃபார்ம்லா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, என்ன மேரேஜ் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டு டாக்ஸிக்கு அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை வேற வளர்த்துக்கிட்டு இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ நோ மேரேஜ் ஃபார்ம்லா, இந்த நோ மேரேஜ் ஃபார்ம்லா கலாச்சாரமும் சமூகத்தில் ஊடுருவ ஆரம்பிக்குது. இன்செக்யூரிட்டி, நிறைய பேர் ஐயோ கல்யாணம் பண்ணா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுமே, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா குழந்தை வரும், குழந்தை வந்துச்சுன்னா நம்ம தான் அப்பான்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லிச்சுன்னா நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும், வேற ஐயோ பயமா இருக்கே. இது மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, ஒரு பயம், எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம். இப்பவே எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, வேலை இல்லை, அங்கங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் வேலை வாய்ப்புல எல்லாம் போயிட்டு இருக்கேன், எல்லாம் லோயலா காலேஜ்ல போய் கும்பலா நிக்கிறாங்க, ஐயோ பயம். அந்த பயம், இந்த இன்செக்யூரிட்டி மிக முக்கியமான காரணம். அப்புறம் மை லைஃப் மை ரூல்ஸ், என் லைஃப் நான் வைக்கிறதா சட்டம். இந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், டாட்ஸ் லிட்டில் பிரின்ஸ், என்ன டாட் மாம் மேரேஜ் திஸ் கல்ச்சர், ஐ ஹேட் திஸ் கல்ச்சர், என் லைஃப் என் ரூல்ஸ் லிபர்ட்டி, புரியுதா இல்லையா, ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே, அதாவது எல்லா குரூப்புமே இந்த 4குள்ள அடங்குவாங்க, ஜென்சிலாம் சொல்ல வரல, ஆனா ஜென்சி குரூப்ல இந்த 4 சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அப்ப இதெல்லாம் டிஎஃப்ஆர் எதிர்காலத்துல குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டிஎஃப்ஆர் தமிழ்நாட்டில் ஜென்ரலா ஏன் குறையுது, பிராக்டிகலா ஏன் குறையுது, இப்போ கூடிய காலகட்ட ஜென்சி சமூகம் இந்த ரீதியில என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, பேச்சு புழக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாற்றுல இந்த மகப்பேறு ஊதியம் இப்ப வழங்கியிருக்காங்க, இது சார்ந்த சட்டங்கள், இந்த மகப்பேறு பெனிஃபிட் கொடுக்குறாங்களே இது சார்ந்த திட்டங்களோ இது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, எடுத்தோன்னே இப்ப 3வது குழந்தைங்கிறாங்க, அப்ப இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குழந்தை, இதுக்கு முன்னாடி செகண்ட் குழந்தை, எடுத்தோன்னே 365 நாட்களும் கொடுத்துட்டாங்களா தமிழ்நாட்டில், இப்படி உங்களுக்கு கேள்வி வரும். அதை பார்த்துருவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. மகப்பேறு ஊதிய சட்டம் சொல்லிட்டு 1961 இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குங்க. இந்த சட்டத்தை தான் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்றாங்க. 1961 இந்தியாவில் போடப்பட்ட மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ரைட்டா? இந்த சட்டம் படி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மகப்பேறு ஊதிய விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 1967 உருவாக்குறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ரைட்டா? தமிழ்நாடு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ரூல்ஸ் சொல்லிட்டு. சோ இந்த ரூல்ஸ் இந்த சட்டத்துல கூடிய விதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ரூல்ஸ் அவனு போட்டு அதன்படி நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் மகப்பேறு ஊதியம் எவ்வளவு வழங்கணும், என்ன மாதிரி தொகை வழங்கணும், மகப்பேறு பெண்களுக்கு எவ்வளவு, என்ன மாதிரி சுகாதார சேவைகள் செய்யணும்னு சொல்லிட்டு. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு ஊதிய திட்டம் சொல்லிட்டு 1989 ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா சுமார் 18,000 ரூபாய் கேஷ் வழங்குறாங்க, 18,000 ரூபாய் ரொக்க தொகை வழங்குறாங்க மகப்பேறு பெண்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் கேஷ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வழங்குறாங்க. அந்த 18,000 ரூபாயில 14,000 ரூபாய் கேஷ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வழங்குறாங்க. மீதி 4,000 ரூபாய்க்கு என்ன வழங்குறாங்கன்னா இந்த நியூட்ரிஷன் கிட் வழங்குறாங்க. குழந்தை பிறந்தோன்னா தேவைப்படக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அது ஒரு 4,000 ரூபாய் மதிப்புல பொருட்கள் வழங்குறாங்க. இதுக்கான அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் படி 18 இருந்து 55 வயசு மகப்பேறு பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும். ரைட்டா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி
அதே மாதிரி இப்ப மூணாவது குழந்தைக்கு இப்ப அறிவிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம், முதல்வர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் இப்ப மூணாவது குழந்தைக்கு நாங்க வந்து 365 நாட்கள் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ப முத குழந்தை, ரெண்டாவது குழந்தை, 2 குழந்தை ஆரம்பத்துல 365 நாள் கொடுத்துட்டாங்களா கேள்வி வரும். அதோட பதினாறு வளர்ச்சியை பார்த்துடலாம். 1980 தமிழ்நாட்டுல ஊதிய காலம் வந்து 90 நாட்கள் 90 டேஸ் நான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வித் பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1980 தமிழக அரசாங்கம் அறிவிச்சாங்க 1980 ரைட்டா. அதுக்கப்புறம் 1993 அதாவது 1993 செல்வி ஜெயலலிதா தலைமையில கூடிய அதிமுக ஆட்சி பீரியட் அப்ப 93 அப்ப வந்து இதுவும் 1980 வந்து ஏடிஎம்கே பீரியட் தான். 1993 ஏடிஎம்கே பீரியட் அப்ப வந்து 90 டேஸ் அந்த பெனிஃபிட்டை 2 குழந்தையோட நிப்பாட்டினாங்க. 2 குழந்தைகளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. அதாவது 2 குழந்தை அளவுக்கு 2 குழந்தை பெற்றுக்குவாங்க. முத குழந்தை, ரெண்டாவது குழந்தை, இந்த 2 குழந்தைகளுக்கும் 90 டேஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வழங்கப்படும் ரைட்டா. சம்பளம் லீவ் எல்லாம் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சாங்க. அப்புறம் 2011 செல்வி ஜெயலலிதா ஆட்சி, அதுவும் அதிமுக ஆட்சியில 180 நாட்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது 6 மாசம், 90 நாட்கள் இருந்து 180 நாட்கள் 6 மாசத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க 2 குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி 2016 அதுவும் அதிமுக ஆட்சியில 180 இருந்து 270 நாட்கள் இன்க்ரீஸ் பண்ணாங்க 9 மாசம், அது 2 குழந்தைங்களுக்கு. அப்புறம் 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 365 நாட்கள் 365 டேஸ் 12 மாசத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. 270 இருந்து 365 டேஸ், அதுவும் 2 குழந்தைங்களுக்கு. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா. இப்ப 2024 இப்ப தாவேக அரசாங்கம் முதல்வர் விஜய் தலைமையில அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அது 2 குழந்தை ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. 365 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப 3வது குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து நாங்க 365 டேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை அறிவிச்சது வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர் தானே அறிவிச்சது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் அவர்கள். இது எதனால எனக்கு தெரிஞ்சு இது சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் தான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அதிகமா குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு நாங்க வந்து மானியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதிகமா குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு மானியம் வழங்கணும், ஏன்னா தமிழ்நாட்டில் டிஎஃப்ஆர் கம்மியாயிட்டே வருது, 3வது குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் வழங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்கள் முன்னாடி சொன்னா ஞாபகம், எனக்கு 10 நாள் முன்னாடி சொன்னா ஞாபகம். அதனால அவர் கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 3வது குழந்தை பெற்றுக்க பெனிஃபிட் அதிகமா இருந்துச்சுன்னா 3வது குழந்தை பெற்றுக்குவாங்க, அதனால டிஎஃப்ஆர் அதிகமாகும், மக்கள் தொகை பெருக வாய்ப்பு இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க ரைட்டா. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த திட்டம்லாம் ரைட்டு, ஆனா இதை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நிப்பாட்டுறாங்களே, அதுவே ஒரு பேசும் பொருளா இருக்கு. பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அதுல சில சட்ட சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நிப்பாட்டுறாங்க. ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்குள்ளேயும் என்ன பிரச்சனை இருக்கு இந்த திட்டத்துல, ஒரு இது குறை சொல்றதுக்காக சொல்ல, பிராக்டிகலா என்ன சிக்கல் வரும் அப்படிங்கறத சொல்றேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 9 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்காங்க ரைட்டா. இப்ப உங்க திட்டம் அறிவிச்சது 3வது குழந்தை அறிவிக்கிறாங்க. இந்த 9 லட்சம் பேர்ல கரெக்டா இந்த திட்டத்துல பயன்பெறவங்க ஆல்ரெடி ஒரு 40 வயசுக்குள்ள 2 குழந்தை வச்சிருக்கவங்களா இருக்கணும். அப்புறம் 3வது குழந்தை வரும். இப்போ 40 வயசு 45 வயசுக்கு மேல 2 குழந்தை இருந்துச்சுன்னா அந்த 2 குழந்தையோட வயசு பெருசா இருக்கும். காலேஜ் முடிச்ச குழந்தையா இருக்கும், 12th முடிச்ச குழந்தையா இருக்கும். அப்படி காலேஜ் 12th முடிச்ச குழந்தைங்க இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல ஒரு 5 லட்சம், ஒரு 3 லட்சம் 4 லட்சம், சரியா அந்த டேட்டாஸ் என்ன சொல்லல, அப்படி வச்சுங்களேன், அவங்க 3வது குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அதனால அவங்கள ஃபில்டர் பண்ணிருங்க. இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஃபர்ஸ்ட் சேர்றவங்களுக்கு குழந்தைய பிறக்காது, அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தை அது இந்த திட்டத்துல வராது. அது ஃபர்ஸ்ட் குழந்தை, செகண்ட் குழந்தை, அதுக்காக வெயிட் பண்ண அவங்க அந்த குரூப். சோ 30 வயசுக்குள்ள இருக்கவங்களும் விட்டுருங்க, 35 வயசுக்குள்ள இருக்கவங்களும் விட்டுருங்க. கரெக்டா 2 வயசு குழந்தை, அது ஒரு 8th, ஒரு குழந்தை 8th, ஒரு குழந்தை ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு, அப்புறம் 3வது குழந்தை பிளான் பண்றவங்க, அப்படி பிளான் பண்றவங்க அதான் கரெக்டா 3வது குழந்தை வரவங்க குரூப் ஒன்று இருக்கும். அதுல 3வது குழந்தை பிளான் பண்ற அதை பெத்துக்கிறவங்க குரூப் அதை விட கம்மியா இருக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியுது அந்த விஷயத்த? அதான் நீங்க அப்படியே யோசிக்கணும். நிறைய பேர் 2 குழந்தை பெரிய வயசா இருக்கும் விட்டுருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை அவங்களும் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை விட்டு செகண்ட் குழந்தை அவங்களும் விட்டுருங்க. கரெக்டா இந்த 2வது குழந்தை அதுக்கப்புறம் 3வது குழந்தை பெறக்கூடிய வயசு குரூப் 30 to 40 இருக்கும் ரைட்டா. அவங்களும் கண்டிப்பா பெற்றுக்குவாங்களாங்கிறது சந்தேகம். பிளஸ் அவங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப ரொம்ப 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 லிமிட்டடான குரூப் இந்த குரூப். இவங்க அறிவிச்சது அறிவிப்பா பாக்குறப்ப 365 நாட்கள் ஃபுல் லீவு, அறிவிப்பா பாக்குறப்ப நம்ம பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் அப்படியே 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல அது அப்படியே சுருங்கி 9 லட்சத்துக்கு வந்துடும். அந்த 9 லட்சத்துல இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோன்னு வைங்களேன், 3வது குழந்தை, அப்ப அந்த 9 லட்சம் பேர்ல 3வது குழந்தை பெத்துக்கிற குரூப் அதை விட கம்மியா இருக்கும், அது 1 லட்சம் கூட வந்துடும். அது இன்னும் உட்கார்ந்து யோசிச்சோம்னா
சில பேர் பெத்துக்குவாங்க, பெத்துக்காம போவாங்க. பெத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சேலரி. அப்ப அது ஒரு 50,000 கிலோ வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இது நம்ம அறிவிப்பா நான் இது குறை சொல்றதுக்காக சொல்லல, நான் திரும்ப சொல்றேன். என்ன இது அப்படிலாம் இல்ல, பிராக்டிக்கலா இது யோசிக்கிறப்பவே நம்ம கொஞ்சம், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு இது வருது அப்படின்னா டீப், அது அப்படியே 365 டேஸ் சமடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ் போக மாட்டேன். இது என்னென்னலாம் நடக்கும், மக்கள் தொகை எப்படி இருக்கும், இல்ல யார் யாரெல்லாம் பயன்பெறுவாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்னா எத்தனை பேர் மொத்தம், அதுல எத்தனை பேர் 3வது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அது எந்த ஏஜ் குரூப்பா இருப்பாங்க, யோசிக்க தோணுது. நேச்சுரலாவே இதெல்லாம் படிச்சு என்ன எல்லாத்துலயுமே உண்மைத்தன்மை என்ன, உண்மை என்ன, உண்மை என்ன, உண்மை என்ன, போ 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 உண்மை 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 உண்மைன்ட்டு அதுலயே ஊறி போக வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எதுவுமே படிக்காம இருந்தா செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மேலோட்டமாவே வாழ்ந்துடலாம் போல. அதுவே நல்ல ஜாலியான வாழ்க்கை தான் போல. ரைட்டா? சோ ஓகே, இதான் ஒரு உண்மைத்தன்மை. இப்ப நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் கிரேட் டிவைட், அதாவது பெரும் பிளவின் வருடம் சொல்லுவாங்க. இது 1921. ஏன்னா 1921 இயர் ஆஃப் கிரேட் டிவைட் இந்தியால ஏன் சொல்றாங்கன்னா, 1921க்கு முன்னாடி வரைக்கும் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். 21க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டர்ன், அது லைட்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? அது இயர் ஆஃப் கிரேட் டிவைட் சொல்லுவாங்க. இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு 1951 சொல்லுவாங்க. ஏன்னா 1951 அதுமே அதே காரணம் தான். ரைட்டா? இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் 1951க்கு அப்புறம் பாப்புலேஷன் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 1961 சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா 1961க்கு அப்புறம் பாப்புலேஷன் பெரு வெடிப்பு, எக்கச்சக்கமா இந்தியால பாப்புலேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த 1961ல. ரைட்டா? ஏன்னா சுதந்திரம் கட்சிச்சுல 4 குழந்தை 5 குழந்தை 6 7 8 அந்த சுதந்திர கட்சி ஜோர்ல 1961ல இருந்து அதிகமாக ஆரம்பிக்கும் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும். அதனால இந்தியா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமானதையும் நம்ம கட்டுப்படுத்தணும். ரைட்டா? அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதனால 1952ல நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சொல்லிட்டு இந்தியால நேரு தலைமையில ஆட்சி வந்து அதை கொண்டு வராங்க. 1970களில் இந்திரா காந்தி என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மேற்கொள்றாங்க, என்ன மாதிரி விழிப்புணர்வு மேற்கொள்றாங்க அப்படின்னா, நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்பாடை வந்து இந்தியா ஃபுல்லா பரப்புறாங்க. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். நீங்க 1970களில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா பார்த்திருக்கேன். கமல் நடிச்ச ஒரு படம் வறுமை நிறம் சிவப்புன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அதுல அந்த படம் பாக்குறப்ப அங்கங்க இந்த மாதிரி நாம் இருவர் நமக்கிருவர் சொல்லக்கூடிய போஸ்டர் அங்கங்க இருக்கும். ரைட்டா? அது ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி இதை பரப்பியிருப்பாங்க. அதனால எங்க பார்த்தாலும் நாம் இருவர் நமக்கிருவர், அதாவது நம்ம 2 பேர் நமக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. 1976ல இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி அவர்கள். 1976ல எமர்ஜென்சி காலகட்டம். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு காண்டம்லாம் வந்து ஃப்ரீயா சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்டே இந்தாப்பா ஃப்ரீ காண்டம்ஸ், அது என்ன எல்லாமே வச்சுக்கோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி முடிவுலாம் இந்த இந்தியாவில் எடுத்திருக்காங்க கடந்த காலத்துல. 1976ல இந்த மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணது வேற என்ன செய்யலாம், இந்திரா காந்தி அந்த காலத்துல எப்படி மக்கள் தொகை கண்ட்ரோல் பண்ணலாம் யோசிச்சே இந்த காலகட்டம் போல 1970களில் டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதான் பிரச்சனை. 1976ல லோக்சபால எத்தனை சீட் இருக்கோ அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேல சீட் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஏன்னா மக்கள் தொகை அதிகரிச்சே இருந்தா லோக்சபா சீட் அதிகரிச்சே இருக்கணுமா? லோக்சபா சீட்டை நிப்பாட்டு, எல்லா இந்தியா எல்லா மாநிலங்களும் கேட்டுக்கோ, மக்கள் தொகை குறை, அவ்வளவுதான். ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க இந்திரா காந்தி. 2000ல நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பாப்புலேஷன் பாலிசில தான் இந்தியாவோட TFR 2.1ல பிக்ஸ் பண்ணாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வரலாறு, தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வரலாறு, இன்னைக்கு ட்ரெண்ட்ல TFR என்ன, கரண்ட் இஷ்யூ என்ன, TFR ஏன் குறைவா இருக்கு, ஜென்சி சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் என்ன, இது மாதிரி சைக்காலஜிக்கல் விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன விஷயம், பொருளாதார விஷயம், சமூக விஷயம், இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரே வீடியோல முடிச்சிருக்கேன். ரைட்டா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.